டிடிவி தினகரன் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது செல்லாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்ற அதிமுக அம்மா அணியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மீண்டும் கட்சிப் பணிகளில் தீவிரம் காட்டி வரும் டிடிவி தினகரன் சமீபத்தில் அதிமுக அம்மா அணியில் 67 கட்சி பதவிகளுக்கு புதிதாக நியமனங்களை மேற்கொண்டார். இந்த நியமனம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணியினரிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. டிடிவி தினகரன் மீண்டும் கட்சிப் பணிகளில் ஈடுபடுவதற்கு அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கடும் விமர்சனங்களை தெரிவித்தனர். இந்நிலையில் இதுகுறித்து விவாதிப்பதற்காக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக அம்மா அணி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் டிடிவி தினகரன் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டது சட்டவிரோதமானது என்றும் அவரால் நியமிக்கப்பட்ட நியமனங்கள் எதுவும் செல்லாது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி கட்சியில் மீண்டும் இணைக்கப்பட்ட டிடிவி தினகரன் மறுநாளே கட்சியின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது சட்டவிரோதம் என்று தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பொதுச் செயலாளர் நியமனம் தொடர்பாக வி.கே. சசிகலாவுக்கு பதிலாக டிடிவி தினகரன் அளித்த பதிலை தேர்தல் ஆணையம் நிராகரித்ததும் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னைக்கு தீர்மானம் மட்டும் போடுங்கம்மா, மற்றது அப்புறம் பேசுவோம். இல்ல இப்ப தீர்மானத்துல எல்லாமே இருக்குமா விவரமா? தீர்மானத்துல எல்லாருக்கும் அப்புறம் சொல்றேன். துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் நியமிக்கப்பட்டது செல்லாது என அறிவிக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லை என்று டிடிவி தினகரின் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வெற்றிவேல் எம்எல்ஏ மற்றும் நாஞ்சில் சம்பத் ஆகியோர் தொலைபேசி வாயிலாக நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். இன்றைக்கு தலைமை கழகத்தில் கூடி எடுத்திருக்கிற முடிவு யாரையும் கட்டுப்படுத்தாது. கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனும் இதை நிராகரிக்கிறான். வரலாற்றின் குப்பை தொட்டியில் இந்த துரோகிகளை காலம் தூக்கி வீசும். அதுவரைக்கும் பொறுத்திருங்கள். எத்தனையோ துரோகிகளினுடைய சதி செயல்களை உள்வாங்கி வளர்ந்த இயக்கம் தான் இந்த இயக்கம். நான் அந்த கூட்டத்தில் கலந்துக்கல. நான் தலைமை கழகத்துக்கு போயிட்டு வந்தேன். டிடிவி தினகரன் அவர்களை நீக்கணும்னு எந்த தீர்மானம் நிறைவேற்றல. டிடிவி தினகரன் அவர்களை நீக்குவதற்கு இவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த கூட்டமே சட்டவிரோதமான கூட்டம். அவங்க தீர்மானத்துல திரு துணை பொதுச் செயலாளர் போட்ட நிர்வாகிகள்லாம் நீக்கிறதா சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறதா தகவல் சொல்றாங்க. அந்த மாதிரி எந்த தீர்மானம் நிறைவேற்றிருந்தாலும் அது சட்டத்துக்கு புறம்பான தீர்மானம். அவர்களுடைய கருத்துக்களை பார்த்தும் தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் நியூஸில் செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவினர் ஒற்றுமையாக இருந்தால் தமிழகத்தில் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களின் கனவு பலிக்காது என சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் தெரிவித்திருக்கிறார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை சரத்குமார் இன்று நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மரியாதை நிமித்தமாக முதலமைச்சரை சந்தித்ததாகவும் அப்போது மக்கள் பிரச்சினைகள் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியதாகவும் கூறினார். நடிகர் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என சரத்குமார் தெரிவித்தார். அதிமுக அணிகள் தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த சரத்குமார் அதிமுகவினர் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே தன்னுடைய விருப்பம் என்றும் கூறியுள்ளார். அது 3 அணிகளாக நான் பார்க்கல, ஒற்றுமையாக இருக்கணுன்ற கருத்தை நான் ஆழமாக பதித்து வருகிறேன். ஏன்னா இப்போ இவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னா மற்றவெல்லாம் உள்ளே வருவதற்கு மாற்றுக் கட்சிகள், எதிர்கட்சிகள், இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் நினைப்பவர்களெல்லாம் கலைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்று நினைத்து கொண்டு செயல்படுபவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் அது நடக்காது என்பது என்னுடைய கருத்து. டிடிவி தினகரனை துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியதாக அறிவித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணியினர் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலையில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இல்லத்தில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியினர் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் கிருத்திகா நேரலையில் இணைகிறார். கூடுதல் விவரங்களை கேட்கலாம். கிருத்திகா, தற்போதைக்கு ஓபிஎஸ் வீட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறாங்க? அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியைச் சேர்ந்து யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? இதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய இல்லத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஆலோசனை கூட்டத்தில் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திரு முன்னாள் அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜன், மதுசூதனன், கே.பி. முனுசாமி, பி.எச். பாண்டியன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருக்காங்க. தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக
இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இது குறித்து நாம் கேட்டபொழுது கூட இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டம் என்பதை தொடர்ந்து இந்த அணியினர் தெரிவித்து வருகிறார்கள். இந்த அணியின் சார்பாக, அதாவது அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியின் சார்பாக செயல் வீரர்கள் கூட்டம் விரைவில் நடக்க இருக்கிறது. இது குறித்து நாங்கள் பேசி வருகிறோம் என்பதை குறிப்பிடுகிறார்கள். அதிலும் குறிப்பாக தற்பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார், முதல்வரின் மூலமாக நீக்கப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் இந்த முடிவு என்பது தங்களுடைய அணியில் நடக்கின்ற இந்த ஆலோசனையை எந்த விதத்திலும் பாதிக்காது என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதிமுக அம்மா அணியை பொறுத்தவரை அதுவே இரு அணிகளாக பிரிந்திருக்கிறது. அவர்கள் அணிக்குள் எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவானது தங்களை எந்த விதத்திலையும் ரிஃப்ளெக்ட் பண்ணாது அப்படிங்கிறத இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. காரணம், இவர்கள் முன்பிருந்தே 2 முக்கிய கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். அதாவது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்த நீதி விசாரணை வேண்டும் என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த விஷயமாக இருக்கட்டும், அதே போல திருமதி சசிகலா அவர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய எல்லோருமே அதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற முக்கிய 2 கோரிக்கைகளை இவர்கள் முன்வைக்கிறார்கள். தற்பொழுது வந்துள்ள இந்த அறிக்கையில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார். அவர் அறிவித்த எந்த விதமான அறிவிப்பும் கட்சியை பாதிக்காது என்பது உள்ளிட்ட அறிக்கைகள் மட்டுமே வந்துள்ள இந்த அறிக்கையில் இந்த முக்கியமான விஷயங்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் திருமதி சசிகலா அவர்கள் குறித்து எந்த விதமான கருத்தும் குறிப்பிடப்படவில்லை. இதனால் இந்த விஷயம் பற்றி பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பது போன்று இந்த அணியினுடைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இங்கு நடப்பது எப்பொழுதும் நடக்கின்ற ஆலோசனை கூட்டம் தான். அடுத்து வருகின்ற செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு தயாராவதற்காக ஆயத்த பணிகள் குறித்து பேசி வருகிறோம் என்பதையும் இந்த அணியிலிருந்து தெரிவிக்கிறார்கள். கிருத்திகா, நீங்கள் குறிப்பிட்டதை போல அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி வைத்த 2 நிபந்தனைகளில் ஒன்று தற்போதைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. டிடிவி தினகரன் நீக்கப்பட்டது. ஆக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியும் அதிமுக அம்மா அணியும் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது அங்கு தென்படுகிறதா? அது மட்டும் இல்லாமல் அது தொடர்பான கருத்துக்களை அங்கு வரக்கூடிய முன்னாள் அமைச்சர்களோ அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியை சேர்ந்தவை யாருக்காவது தெரிவிச்சிருக்கிறாங்களா தன்னுடைய தரப்பு கருத்தாக? நிச்சயமாக நீங்க குறிப்பிட்டது போல, அதாவது அவர்கள் வைத்துள்ள அந்த 2 கோரிக்கைகளை, ஒரு கோரிக்கைகள் வெற்றி பெற்றதாக நாம் கேட்டாலும் கூட அவர்கள் குறிப்பிடுவது திருமதி சசிகலா அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் அதிமுகவில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறோம். திரு டிடிவி அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார் இல்லை என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதனால் திருமதி சசிகலா அவர்கள் குறித்து எந்த விதமான கருத்தும் இந்த அறிக்கையில் வராததால் இது அவர்களுடைய கோரிக்கைக்கு பொருந்தாது என்பதையும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதனால் இதற்கும் இரு அணியினுடைய இணைப்பிற்கும் எந்த விதமான பொருத்தமும் இல்லை, இரு அணியினுடைய இணைப்பிற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்டிப்பாக கிருத்திகா, அதிமுக அம்மா அணியிலிருந்து டிடிவி தினகரன் நீக்கப்பட்டது தொடர்பாக தற்போதைக்கு OPS தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியினர் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு அங்கு என்னென்னவெல்லாம் விவாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது தொடர்பான தகவல்கள் உங்களிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். அதுவரைக்கும் தற்போதைக்கு உங்களுக்கு நன்றி கிருத்திகா. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். நடப்பாண்டில் நீட் தேர்வுக்கு தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துவிட்டது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பொதுவான தேர்வு என கூறிவிட்டு வெவ்வேறு கேள்விகளை கேட்டது ஏன் என CBSEக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ஹிந்தி கேள்விகளை ஆங்கிலத்தில் மட்டும் மொழிபெயர்த்துவிட்டு மற்ற மொழிகளில் மாறுபட்ட கேள்விகளை கேட்டது ஏன் என்றும் வினவினர். நடப்பாண்டில் நீட் தேர்வுக்கு தடை விதிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துவிட்டனர். நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க கோரி சென்னையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் அக்கட்சியினர் இன்று தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதிமுகவினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய வைகோ நீட் தேர்வை மாநில அரசுகள் மீது மத்திய அரசு கட்டாயமாக திணிப்பதாக குற்றம் சாட்டினார். நீட் தேர்வால் கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ படிப்பு கனவு கேள்விக்குறியாகும் என்றும் வைகோ எச்சரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ தமிழகத்தில் உள்ள தலைசிறந்த மருத்துவர்கள் மாநில அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் பயின்றவர்கள்தான் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் நீட் தேர்வை நுழைக்க மத்திய அரசுக்கு தகுதியில்லை என்றும் வைகோ ஆவேசமாக கூறினார். இது தமிழகம் பூரா லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் போல தமிழ்நாட்டில் உள்ள லட்சோப லட்ச மாணவர்கள் எங்கள் எதிர்காலத்தை இந்திய அரசு அளிக்கிறது என்று எரிமலையாக சீர வேண்டும். இந்த 2 நாள் தான் இருக்குன்னு சுகாதார மந்திரி சொல்றாரு. மத்திய அரசின் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஓராண்டு ஈராண்டு விதிவிலக்கு நான் கேட்கவில்லை. மாநில அரசு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் தேர்வு நடத்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். மருத்துவக் கல்லூரிக்கோ பொறியியல் கல்லூரிக்கோ உங்க இஷ்டப்படி
நெருக்கடி காலத்தில், இந்த எமர்ஜென்சி காலத்தில் எஜுகேஷனை, கல்வித்துறையை நீங்கள் மத்திய சர்க்காருக்கு கொண்டு போனீங்க. இப்பொழுது எல்லாவற்றையும் புல்டோசர் போட்டு நசிக்கிறலான்னு இந்த நரேந்திர மோடியினுடைய கூட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் மத்திய அரசினுடைய சுங்க இலாக்கா அலுவலக கட்டடத்தை முற்றுகை போட செல்கிறோம். தேடப்படும் நபராக தன்னை மத்திய அரசு அறிவித்ததை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கார்த்தி சிதம்பரம் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். கார்த்தி சிதம்பரத்தை தேடப்படும் நபராக அறிவிப்பதற்கான சுற்றறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் சமீபத்தில் வெளியிட்டது. அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் ஆஜராகாததை அடுத்து கார்த்தி சிதம்பரம் வெளிநாடு செல்வதை தடுக்கவே அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என கார்த்தி சிதம்பரம் சார்பில் நீதிமன்றத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தம் மீதான லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கார்த்தி சிதம்பரம் சார்பில் மேலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. முரசொலி நாளிதழின் வெற்றி ஓர் இனத்தின் வெற்றி என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். முரசொலி இதழ் தொடங்கி 75 ஆண்டுகளாவதையொட்டி முரசொலி பவள விழா காட்சி அரங்கத்தை திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, ஹிந்து நாளிதழ் ஆசிரியர் ராம், திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கி வீரமணி, முரசொலி இதழ் துண்டறிக்கையாக தொடங்கப்பட்டு வரலாற்று ஆவணமாக மாறியிருப்பதாகவும், இந்த வெற்றி ஒரு நாளிதழின் வெற்றி மட்டுமல்ல, ஓர் இனத்தின் வெற்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார். திராவிடர் இயக்கத்தினுடைய எழுச்சி நாள் வரலாற்றிலே ஒரு பொன்னேடு முரசொலியினுடைய பவள விழா என்பது. இது ஒரு வெறும் நாளேட்டினுடைய பவள விழா என்பதல்ல, ஒரு இனத்தினுடைய வீழ்ச்சியிலிருந்து எழுச்சி எப்படியெல்லாம் துவங்க முடியும், அதற்கு எப்படிப்பட்ட போர்க்கருவிகள் தேவை என்பதிலே அது சந்தித்த வேதனைகள், கலைஞர் மொழியிலே சொல்ல வேண்டுமானால் அது சந்தித்த வேதனைகள், அது சந்தித்த சோதனைகள், பிறகு அது சாதித்த சாதனைகள் அத்தனையும் சுருக்கமாக, மிக விளக்கமாக, மிக அருமையாக இந்த கண்காட்சியிலே, கருத்து காட்சியிலே, கண்காட்சி என்பதை விட கருத்து காட்சி. இதனைத் தொடர்ந்து பேசிய ஹிந்து நாளிதழ் ஆசிரியர் என் ராம், பல்வேறு பிரச்சனைகளை சாதாரண மக்களுக்கும் எடுத்துச் சென்றதில் கலைஞருக்கும் முரசொலிக்கும் பெரும் பங்கு உண்டு என்று குறிப்பிட்டார். 75 ஆண்டு காலம் இது, அதாவது முரசொலியும் அதுக்கு முன்னால விடுதலையும் தான் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டெய்லிஸ், அரசியல் கட்சிகள், அரசியல் இயக்கம் உங்களது இது கட்சி. திராவிட இயக்கத்துக்கு அது ஒரு சிறந்த ஒரு சாதனை, மேட்டர் ஆஃப் கிரேட். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 7000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7105 கன அடியாக இருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து நேற்று முன்தினம் இரவு முதல் வினாடிக்கு 7000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணைக்கு நீர்வரத்து 7063 கன அடியிலிருந்து 7105 கன அடியாக உயர்ந்துள்ளது. கூடுதலாக திறக்கப்பட்ட தண்ணீர் டெல்டா மாவட்டங்களை எட்டுவதற்கு இன்னும் 2 நாட்களுக்கு மேலாகும் என தெரிகிறது. கர்நாடகாவிலிருந்து நீர்வரத்து குறையும் பட்சத்தில் தற்போதைய திறப்பும் குறைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடகத்திலிருந்து தமிழகத்துக்கு உரிய தண்ணீரை திறந்துவிட மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன், பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக ஜி.கே. வாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக அரசு தமிழக விவசாயிகளை திட்டமிட்டு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த எதிர்மறை நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு நியாயத்தின் அடிப்படையில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்துக்கு கர்நாடகத்திலிருந்து கிடைக்க வேண்டிய தண்ணீரை போராடி பெறுவதற்கும் பெரும் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கும் நீர் மேலாண்மைக்கு என புதிய அமைச்சகம் ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நீர் மேலாண்மைக்கு தனி அமைச்சகம் அமைப்பதன் மூலம் நீர் ஆதாரங்களை வலுப்படுத்துவதுடன் மணல் கொள்ளையையும் தடுக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக சிறையில் கைதிகள் செல்போன் பயன்படுத்துவதை தடுக்க 5 கோடி ரூபாய் செலவில் ஜாமர் கருவிகள் பொருத்தப்படும் என சிறைத்துறை ஏடிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். கோவை மத்திய சிறையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் கைதிகளின் குறைகள் மற்றும் சிறைச்சாலைகளில் உள்ள கட்டமைப்பு வசதிகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கைதிகளுக்கு கல்வி அறிவை புகட்டும் விதத்தில் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் அவர்கள் பட்டம் பெற தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். 87 செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. ரொம்பவும் கவனமாக இந்த செல்போன்
உபயோகிக்க முடியாமல் உள்ள வர முடியாமல் வகையில் அதிகாரிகள் கடும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதை மீறி எப்படியாவது ஒரு வகையில் செல்ஃபோன் உள்ள வந்து பயன்படுத்துகிறதாக இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு அரசாங்கத்தில் 5 கோடி செலவில் 12 ஜாமர் சாங்ஷன் ஆகிருக்கு. அதில் ஏற்கனவே 2 ஜாமர்கள் புழல் சிறையில் நிறுவியிருக்கிறோம். மீதி கோயம்புத்தூருக்கு இன்னும் சில வாரங்களில் கோயம்புத்தூரில் ஜாமர் நிறுவப்படும். கல்பாக்கம் அருகே அணுமின் நிலைய பொறியாளர் மர்ம நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் பொறியாளராக பணியாற்றி வந்தவர் ஆண்ட்ரூஸ் ரசையா. இவரின் மனைவி சென்னையில் உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இதற்கிடையே நேற்று இளையனார்குப்பம் மதுபான கடையில் மது அருந்துவிட்டு நள்ளிரவு வரை கடையின் அருகே படுத்திருக்கிறார். இன்று காலை அவர் தலையில் பலத்த காயங்களோடு இறந்து கிடந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் உள்ள 7 பேரையும் விடுவிக்கும் தமிழக அரசின் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் உள்ள 7 பேரையும் விடுவிக்க தமிழக அரசு முடிவெடுத்தது. இதை எதிர்த்து 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பல ஆண்டுகளாக விசாரணைக்கு வராமல் இருந்த இந்த மனுவை விரைந்து விசாரிக்க கோரி வழக்கறிஞர் பிரபு ஒரு மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ரஞ்சன் கோகாய் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் உள்ளவர்களை விடுவிக்கும் தமிழக அரசின் முடிவை எதிர்க்கும் மத்திய அரசின் மனு திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல இடங்களில் வெப்பச்சலனம் காரணமாக இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் தஞ்சாவூரில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் 11 சென்டிமீட்டரும் வல்லத்தில் 9 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி அணைக்கு பரம்பிக்குளம் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உடுமலை திருமூர்த்தி அணை கடந்த சில மாதங்களாக மழை இல்லாத காரணத்தால் தண்ணீர் வரத்து இன்றி காணப்பட்டது. இதற்கிடையே நேற்று இரவு முதல் திருமூர்த்தி அணைக்கு பரம்பிக்குளம் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருமூர்த்தி அணையின் முழு கொள்ளளவான 60 அடி அணையை முழுமையாக நிரப்பி விவசாயத்துக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணீரை இப்போ ஒரு மாதத்துக்கு விட்டுருக்கா உயிர் தண்ணி மாதிரி விட்டுட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா விவசாயம் ரொம்ப மோசமான நிலையில் போயிட்டுருக்கு. இந்த தண்ணீரை சேமித்து அதிகாரிகளாக சேர்ந்து ஏதோ ஒரு முடிவு எடுத்து விவசாயத்துக்கு ஏதோ ஒரு தண்ணீர் கொடுக்குற மாதிரி இருந்தால் எல்லா விவசாயிகளும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆத்தூர் அருகே முறையான குடிநீர் விநியோகம் செய்யக்கோரி பொதுமக்கள் காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள சதாசிவபுரம் கிராமத்தில் கடந்த 6 மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பெண்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அங்கு போராட்டம் கைவிடப்பட்டது. நெடுந்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேரை 2 படகுகளுடன் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துச் சென்றிருப்பது தமிழக மீனவர்களிடையே கலக்கத்தை அதிகரித்திருக்கிறது. மீனவர்களின் ஒரு படகையும் இலங்கை கடற்படையினர் கடலில் மூழ்கடித்ததாக தெரிவிக்கப்பட்டது. கைது செய்த மீனவர்களை காங்கேசன்துறை கடற்படை தளத்துக்கு கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று முன்தினம் ஒரே நாளில் 57 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருந்த நிலையில் இன்று மேலும் 12 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தினர். இதனால் நிலைகுலைந்து போன மீனவர்கள் சேதமடைந்த படகுகளோடு கரைக்கு திரும்பி வருகிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மீனவர் சங்கங்கள் கோரிக்கை வைத்துள்ளன. ராமேஸ்வரத்தில் 700 படகு இருக்கு. மீனவர்கள் பயந்துக்கிட்டு அச்சத்தில் ஒரு 100 படகு தான் கடலுக்கு போச்சு. கச்சேரி பகுதியில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இலங்கை கடற்படை அந்த படகுகளை விரட்டி அடிச்சு ஒரு 3 படகையும் 12 மீனவர்களை சிறைபிடிச்சிட்டு இது மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. உடனே இந்த படகுகளை மீனவர்களை விடுவிக்கணும். மீனவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. மீனவர்கள் பயத்தில் இந்த ஊரை விட்டே காலி பண்ணி வெளி மாநிலத்துக்கு போறாங்க. ராமேஸ்வரமே சுடுகாடாகிற சூழ்நிலை உருவாகுது. மத்திய அரசு உடனே படகுகளை மீனவர்களை விடுவிக்கணும். இல்லைன்னா தமிழகம் தழுவிய மீனவர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தும்.
நாட்டின் 71வது சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்னை தலைமைச் செயலகம் எதிரே 2வது நாளாக அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. சுதந்திர தினத்தையொட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேசிய கொடியை ஏற்றி வைப்பதோடு அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொள்ள உள்ளார். இதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி 3 தினங்களில் நடைபெறுவது வழக்கம். கமாண்டோ படை, குதிரைப்படை, ஆயுதப்படை வீரர்கள், தீயணைப்பு படை வீரர்கள், தேசிய மாணவர் படை மற்றும் மாணவ மாணவியர் இன்று ஒத்திகையில் ஈடுபட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே 2 கார்கள் அடுத்தடுத்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அந்தியூரில் நடைபெற்று வரும் குருநாத சுவாமி தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக கோவையைச் சேர்ந்த இளைஞர்கள் காரில் சென்று கொண்டிருந்தனர். கருங்காடு பகுதிக்கு கார் சென்றபோது சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சுப்பிரமணி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து நடந்த சிறிது நேரத்திலேயே மற்றொரு கார் அதே பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். பத்மநாபபுரம் நகராட்சி நிர்வாக சீர்கேட்டால் கூட்டுறவு சங்கத்துக்கு அபராதம் செலுத்தும் நிலை ஏற்பட்டிருப்பதாக துப்புரவு பணியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் நகராட்சியில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்களின் ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்து கூட்டுறவு சங்கங்களுக்கு LIC தொகை, பிராவிடன்ட் ஃபண்ட் போன்றவைகள் கட்டப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே கடந்த 4 மாதங்களாக இந்த தொகை செலுத்தப்படவில்லை என தெரிகிறது. இதனால் கூட்டுறவு சங்கம் ஊழியர்களுக்கு அபராதம் விதித்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பணியாளர்கள் நகராட்சி ஆணையாளரை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் நியூஸ் 7 தமிழ் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை பாருங்கள்.